பனை மரம் பாலைவனத்துல கூட வரும்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டுல செத்துக்கிட்டு இருக்குது. அப்படியானா என்ன அர்த்தம்னா தமிழ்நாடு மிக மோசமான பாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன் இது நடக்குது? இந்த விவசாயத்துல பயன்படுத்துற ரசாயனங்கள் நம்ம சுற்றுச்சூழலா பாதிக்குது. அது பூமிக்குள்ள இறங்குது, மழை தண்ணியோட சேர்த்துக்கிட்டு இறங்குது. ஆனா 300 அடிக்கும் கீழே இருந்து குடிக்க தண்ணி எடுத்தீங்கன்னா அதுவும் விஷமாவே இருக்கு. எங்கெங்கயோ சுத்தி அந்த புல்லு வைக்கோலு இதை திங்கிற மாடுக்குள்ள விஷம் போயிடுது. மாடு குடுக்கிற பால் விஷமாயிடுச்சு, பாலை குடிக்கிற பெண்ணு விஷமாயிடுச்சு. பெண் குழந்தை பெற்று பால் கொடுக்கும் போது தாய்ப்பாலே விஷமாயி போச்சு. இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை உலகத்துல வேற எங்கேயும் வர முடியாதுன்னா, ஒரு தாய் தாம் பெற்ற குழந்தைக்கு கொடுக்கறதே விஷத்தை கொடுக்கறா அப்படின்னு சொன்னா இது உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கோம். அப்ப இதுல இருந்து விடுபடுவது எப்படி? என் பெயர் நம்மாழ்வார். என் பிறந்த ஊரு தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. நான் அடிப்படையில் ஒரு விவசாயியோட பையன். நான் படிச்சு மேலுக்கு வரும்போது விவசாய பட்டதாரி ஆவலியில வந்தேன். விவசாய ஆராய்ச்சி நிலையத்துல வேலையில சேர்ந்தேன். அங்க நடந்த ஆராய்ச்சி வேலைகள் எல்லாம் வருங்காலத்துல விவசாயிகளும் இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உண்டு பண்ணுது. அதெல்லாம் அரசு துறையை விட்டு வெளியில வந்தேன். அதனால களக்காடுல திருநெல்வேலி மாவட்டத்துல சமூக சேவகனா நான் வேலையில சேர்ந்தேன். அந்த வட்டாரம் முழுதும் விவசாய முன்னேற்ற வேலைகளை செஞ்சோம். 10 ஆண்டுகள் கழிச்சு கணக்கு பார்க்கும்போது விவசாயிகள் எல்லாம் கடனாளியா இருந்தாங்க, வியாபாரிகள் எல்லாம் பணக்காரங்களா இருந்தாங்க. ஏதோ தவறு செஞ்சிட்டோங்கிற புரிதல் வரும்போது நான் மலைகள்ல மக்களோட வாழ ஆரம்பிச்சேன். அப்ப மக்கள்கிட்ட இருந்து கத்துக்கொள்ள ஆரம்பிச்சேன். நம்ம செஞ்ச பெரிய தப்பே நாம சொல்லிக் கொடுக்க புறப்பட்டதுதான். அதுக்கு பதிலாக கத்துக்கொள்ளணும்னு நினைச்சேன். நம்ம முன்னோர்கள் நம்ம நாட்டை நமக்கு சோலையா கொடுத்துட்டு போனாங்க. நம்ம பருவத்துலதான் இதை நம்ம பாலையாக்கி இருக்கிறோம். இப்ப நம்மளுடைய பிள்ளைகள்லாம் இருக்குது. இந்த பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யல. ஆனா குற்றம் செய்யாத பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்க போகுது. வரும்பாத காலத்துல குடிக்க தண்ணி இல்லாமலும் சாப்பிட உணவு இல்லாமலும் வேலைக்கு வாய்ப்பு இல்லாமலும் போக போகுது. அப்ப அதை நம்ம பாத்துக்கிட்டு இருக்க போறோமா? மனிதர்களை மட்டும்தான் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம வேலை செய்ய முடியும். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இப்ப காக்கா எரும மாட்டு முதல்ல உட்காந்து அது புண்ணை கொத்திக்கிட்டு இருக்கும். எருமாட்டுக்கு வலிக்கும்னு காக்காக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அது எருமாட்டுக்கு வலிக்கும்னு நமக்கு தெரியும். அதுதான் மனிதருடைய இந்த பகுத்தறிவுக்குரிய அம்சம். அதனால மனிதர்களை என்ன செய்யணும்னா தனக்காக மட்டும் வாழ்ந்தோன்னு இருக்கக்கூடாது. அது மிருக வாழ்க்கை. மனித வாழ்க்கை வாழணும்னா மற்றவர்களுக்காகவும் யோசிக்கணும், வருங்காலத்துக்காகவும் யோசிக்கணும். அப்படியானா நம்ம என்ன செய்யணும்? மரம் நடணும். குழந்தையில இருந்து முதியவர் வரல ஆளுக்கு 5 மரம் நடணும். 5 வருஷத்துக்கு அதை காப்பாத்திரணும். அப்படியானா 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க நாட்டுல 500 கோடி மரம் பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த 5 ஆண்டு திட்டத்துக்கும் செலவழிச்சதை விட குறைவா செலவாகும். எந்த 5 ஆண்டு திட்டத்திலையும் விளைந்த பலனை விட கூடுதலா பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல 6 கோடி பேர் இருக்கிறோம். ஆளுக்கு 2 மரம் நட்டோம்னா 12 கோடி மரமாச்சு. இந்த 12 கோடி மரத்தை அடுத்த 10 வருஷங்கள்ல நம்ம நட்டா போதும். இப்படி சின்ன அளவுல திட்டம் போட்டு நம்ம செயல்படுத்தணும். அப்படியானா இந்த தமிழ்நாடு பாலையாகும்னு யாரெல்லாம் கணிச்சிருக்காங்களோ அவருடைய அந்த அறைகோள் இருக்குல்ல, அவருடைய எச்சரிக்கை அதான் முறியடிச்சது மாதிரி இருக்கும். நாம மனிதர்கள்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். தமிழர்கள் நாங்கள் மனிதர்கள், நாங்க எங்களுடைய எதிர்காலத்தை நாங்க வரையறுப்போம். நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலையில் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம். அதை முறைப்படுத்துவதற்கு இந்த பசுமை கரங்கள் ஒரு வாய்ப்பா இருக்கு. மரங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த மேகத்தை அப்படி மழையா மாத்துது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கு சராசரியா. சில இடத்துல இன்னும் தூக்கலா இருக்கு. அது அடுக்கடுக்கா இருக்குது. அதுல 200 அடி 300 அடி உயரத்துக்கு மரக்கூட்டம் இருக்குது. அதுல கொடி கிடி செடியெல்லாம் பின்னி கிடக்குது. அப்ப அது என்ன பண்ணுது? அரபிக்கடல்ல இருந்து வர்ற மேகத்தை அது மழையா மாத்துது. மேகங்கிறது என்னன்னா நீர் துளிகளும் கரியும் தூசும் சேர்ந்தது மேகம். அப்ப அது இப்ப நம்ம இதை நினைச்சிட்டு இப்படி உதர்னேன்னா அப்படி காத்துல போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதான் திவலைகள். அந்த திவலைகளை இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிங்கன்னா கனமாயது கீழே இறங்கும். அப்ப இந்த மரக்கூட்டம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை தருது. அது மேகத்தோட சேர்ந்ததையும் அங்க இருக்கிற நீர்த்துளி கனமான துளியாகி கீழே இறங்குது. அதான் ரெயின்ஃபால். மேகத்தை மழையா மாத்துறது மர கூட்டம் தான் செய்யும். தென்னை மரம் செய்யாது. வெறும் தென்னை மரமா செய்யாது, வெறும் வாழை மரமா செய்யணும். மர கூட்டம் அங்க இருக்கணும். அப்ப அந்த குளிர்ந்த சூழல் குளிர்ந்த காற்று பட்டதையும் அது கணமையா. நான் இளமையா இருக்கும்போது எங்க ஊர் வாய்க்கால் பாலத்து மேல ஏறி இருந்து குட்டிக்காரன் தண்ணிக்குள்ள. அந்த வாய்க்கால இப்ப தண்ணி போல. கோடையில கபடி விளையாண்டோம். அந்த இடத்துல மணல் இல்லை.
அந்த கல்லை விட்டா நெல்லிக்காய் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நெல்லிக்காய் மரம் அங்க இல்ல. அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல அந்த நாவல் மரத்துல ஏறி ஒருத்தன் உழுக்குனான்னா எல்லாரும் பழம் பறிக்க திம்பாங்க. அந்த நாவல் மரம் இல்ல. அந்த உப்பையும் மிளகாப்படியும் வச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சானாக்கா மாங்காய் பறிச்சு தின்னுபிட்டு வரும். அந்த மாந்தோப்பை காணும். எங்க பார்த்தாலும் பாரசி பாம்பு உள்ள நுழைஞ்சு தேக்கு மரமா நட்டு வச்சிருக்கு. அந்த கரையில மாடுகள் வரிசையா போயிட்டே இருக்கும். அந்த மாடுகள் எல்லாம் காணும். அந்த நெல்லை அறுத்த பிறகு எங்க பார்த்தாலும் உளுந்து செடி வளர்ந்து நிற்கும். அந்த உளுந்து செடியை காணும். மக்களுடைய மூஞ்சி எல்லாம் சிரிப்பா காணும். ஏன் இப்படி நடந்திருக்குன்னு பார்த்தேன். ஒவ்வொரு ஊருக்கும் 2 வண்டி வந்துட்டு போகுது. ஒரு வண்டிக்கு பேரு லாரி, இன்னொரு வண்டிக்கு பேரு பஸ். இந்த லாரி விளைஞ்சதெல்லாம் வாரிட்டு போயிடுது. அந்த விளைஞ்சதை வீட்டில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு கூட அவன்கிட்ட வண்டியும் கிடையாது, மாடும் கிடையாது. அந்த குறைச்ச விலையை கொடுத்துவிட்டு அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாரிட்டு போயிடுது அந்த லாரியை. அப்புறம் பஸ் என்ன பண்ணுது, ஆளெல்லாம் தூக்கிட்டு போகுது. அவன் பையில இருக்கிற பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு போயிடுது. இதுக்கு பேரு டெவலப்மெண்ட். 63 வருஷமா இந்தியாவில் நடந்த டெவலப்மெண்ட்ல தேங்காயா இருந்த கிராமங்கள்லாம் கொட்டாங்குச்சியா போச்சுன்னு. இதுக்கு மேல அந்த தபோல்கார் ஒண்ணு சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஒரு 20 வகையான விதைகளை கலந்துகிட்டு தோட்டத்துல விதைச்சிடுறாரு. அந்த 20 வகையான விதையும் 20 கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் அது அப்படி ஜெர்மினேட் ஆகி மேல வரும்போது ஒரு 60 நாள்ல மடக்கி உழுதுறாரு. மண்ணுல லோட்டா வெட்டரை வச்சுக்கிட்டு உழுறாரு. அப்போ 50 வருஷமா கெடுத்திருந்தீங்கனாலும் ஒரு 60 நாள்ல 2 மாசம் 3 மாசம் இந்த பூமியை மாத்தி காட்டுறோம். அப்ப என்ன 20 வகையான விதைகள்னா, 4 தானியம், 4 பருப்பு, 4 எண்ணெய் வித்து, 4 வாசனை பொருள்கள், 4 உரச்செடிகள், 20. மறுபடியும் வளர்க்குறேன் பாருங்க. 4 தானியம்னா சோளம், கம்பு, திணை, சாமை, கேழ்வரகு, இல்ல ஏதோ ஒரு 4. அப்ப 4 பருப்புன்னா பாசிப்பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு, கொள்ளு, துவரை, அவரை, மொச்சை, ஏதோ ஒரு 4. 4 எண்ணெய் வித்துன்னா ஆமணுக்கு, நிலக்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, சோயா மொச்சை, ஏதோ ஒரு 4. அப்புறம் 4 வாசனை பொருள்னா நம்ம 5 பெட்டியில சமையலறையில 4 தான் முளைக்குது. 1 கடுகு, 1 சோம்பு, 3 வெந்தயம், 4 மல்லி. 5 உரச்செடியில 4 தக்கப்பூண்டு, சணப்பு, அகத்தி, செம்ப, நரிப்பயிறு, பனிப்பயிறு, இது ஒரு 4. 20 விதைகள். ஏக்கருக்கு 20 இருந்து 25 கிலோ. அது என்ன பண்ணும், பொடி விதையெல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணிக்கணும். மண்ணோட குப்பையோட நடுத்தரமா இருக்கிறதெல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணணும், பெருசாக்கெல்லாம் தனியா வைக்கணும். 3 ரவுண்டு அப்படி ஏக்கர்ல அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா அது அப்படி ஒன்னொன்னு முளைச்சு வளர ஆரம்பிக்கும். அது கிட்டத்தட்ட பாதி செடி பூவுக்கு வர்ற நாள் தான் அந்த 60 நாள். அந்த 60 நாளை மடக்கி உழுதுட்டு ஒரு 10 நாள் காலி விட்டீங்கன்னா அது மக்கி அந்த நிலம் விதைப்புக்கு தயாராயிடும். அதுக்கப்புறம் எதனாலும் விதைக்கலாம். அந்த ஒரு ஆசாரியாரு ஒரு மரத்தை பாக்குற நேரத்துல இது நாக்காளிக்காகுமா கலப்பைக்காகுமான்னு பாக்குறாரு. ஒரு வியாபாரி பார்க்கும்போது இது விறகுக்காகுமா அல்லது சட்டத்துக்காகுமான்னு பாக்குறாரு. இன்னொருத்தர் பாக்குற நேரத்துல இதாவது கால்நடைக்கு இலைய கொடுக்கலாமா காய கொடுக்கலாமான்னு பாக்குறாரு. இத பட்டு போன குச்சி விறகுக்காகுமான்னு இன்னொரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்குது. ஆனா நம்ம ஆன்மீகத்துல பட்டுள்ளவங்க, இயற்கையை நம்ம நேசிக்கிறவங்க, அதை நம்ம சகோதரனா பாக்குறோம். முற்காலத்துல கூட நம்ம மக்கள் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சகோதரியா பார்த்தாங்க, தெய்வமா பார்த்தாங்க, தாயா பார்த்தாங்க. எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு கோயிலையும் இது வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாவே மரங்கள் இருந்துட்டு இருக்கு. ஒரு தேசத்துல பூமி வளமா இருக்கணும், அந்த வாழுகின்ற மக்களுடைய தேவைகள் நிறைவு செய்யணும்னா காடுகள் இருக்கணும். காடுகள் தான் பருவமழைக்கு ஆதாரமா இருக்கு. காடுகள் தான் நிலத்தடி நீர் மேம்படுறதுக்கு காரணமா இருக்குது. காடுகள்ல பல வகையான மக்களுக்கான வருவாய்கள் இருக்கு. காடுகள்ல மக்களுடைய நோய் நீக்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது. காடுகள்ல நம்ம கால்நடைகளுக்கான தீவனம் இருக்குது. காடுகள்ல பூமிக்கடியில பூமிக்கு மேல தண்ணி இருக்குது. மனிதன் வேண்டான்னு கழிக்கிற புல்லு, பூண்டு, அந்த வைக்கோல், இவைகளைத்தான் அந்த ஆடு மாடு திங்குதுன்னு. அது வேண்டான்னு கழிக்கிற சாணியை அந்த புழு சாப்பிடுது. அந்த புழுவை கோழி சாப்பிடுது. கோழி முட்டையும் இறைச்சியும் கொடுக்குது. அது போடுற எச்சத்தை பாக்டீரியா சாப்பிடுது, பங்கஸ் சாப்பிடுது, காளான் சாப்பிடுதுன்னு. அவள் எல்லாத்தையும் மண்புழு விழுங்குது. மண்புழு வேண்டான்னு கழிக்கிறது தண்ணியில கடிச்சு செடி உறிஞ்சுது. அதில் தக்காளி பழம் வருது, அந்த நெல் வருது, கோதுமை வருது, ஆப்பிள் வருது, எல்லாம் வருதுன்னு. இது பேர் உணவு சங்கிலின்னு பேர். உணவு சங்கிலியில் எந்த கணையும் முக்கியம் இல்லை, எந்த கணம் முக்கியம் இல்லைன்னு இல்லை, எல்லாமே சமம். உணவு சங்கிலியில் ஒரு கண்ணி அப்படி விளக்கிட்டோன்னு சொன்னா சங்கிலி முழுசும் அறுந்து கிடக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், அமெரிக்காக்காரன், அவன் ரசாயன உரம் விற்கணுங்கிறதுக்காக, அவன் எந்திரம் விற்கணுங்கிறதுக்காக அந்த வைக்கலை மட்டும் இல்லாமல் பண்ணிட்டான்.
கால உயரம் இருந்த வைக்கலாம் முழங்கால உயரத்துக்கு கொண்டு வந்துட்டான். வைக்கல் இல்லைன்னா மாடெல்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. இப்ப அவன் ஜாமான் எல்லாம் விற்குது, எந்திரங்களும் விற்குது, விதையும் விற்குது, ரசாயனங்களும் விற்குது, உரம் விற்குது, பூச்சிக்கொல்லி விற்குது, எல்லாம் விற்குது. அவங்க லாபம் வேணுங்கிறவள சம்பாரிச்சுட்டாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கவன் மட்டும் என்ன பண்றான், தற்கொலை பண்ணிட்டு சாகுறான். 2.5 லட்சம் பேர் 15 வருஷத்துல தற்கொலை பண்ணி சேர்த்துருக்கிறான். இன்னும் 28% பேர் பசியோட படுக்கைக்கு போயிட்டு இருக்கிறான். ஒருத்தன் ஒரு வாழைத்தாரை வெட்டுறதுக்கு, வளர்க்கறதுக்கு, உருவாக்குறதுக்கு 13 மாசம் அவன் வேலை செய்யறான். 3 கம்புகளை கொடுத்து முட்டு கொடுக்குறான். ஒரு சின்ன சுழல் காத்து அடிச்சா இடுப்பு முடிஞ்சு விழுந்துரும் அந்த வாழை. அவனுக்கு 13 ரூபா வருது. ஆனா அதை 2 நாளா கொண்டு போய் திருவனந்தபுரத்துல விற்கிற வியாபாரிக்கு 13 ரூபா போகுது. அவருக்கு தான் போகுது. அதாவது எவன் டிராக்டர் உண்டு பண்ணானோ அவன் கோடீஸ்வரனா இருக்கான், எவன் ரசாயன உரம் உண்டு பண்ணாலும் அவன் கோடீஸ்வரனா இருக்கான், எவன் பூச்சி மருந்து தயாரிக்கிறானோ அவன் கோடீஸ்வரனா இருக்கான், ஸ்ப்ரே தயாரிக்கிறேன், டார்பாய் தயாரிக்கிறேன் கூடியிருக்கான். நம்ம அதே மாதிரி நம்ம விவசாய பொருளை வாங்கி போய்க்கிறலாம் கோடீஸ்வரனா இருக்கான், கோழியை வாங்கி போய்க்கிறவங்க கோடீஸ்வரனா இருக்கான், முட்டையை வாங்கி போய்க்கிறவங்க கோடீஸ்வரனா இருக்கான். விவசாயி மட்டும் தவணை பாக்கி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவன் பொருளுக்கு இவன் வேலை முடிவு பண்ணல, அவன் பொருளுக்கு அவன் வேலை முடிவு. இந்த ஜப்பான்கார் மட்டும் நம்மளை யோசிக்க வச்சாரு. அவர் பேரு மசானோபு ஃபுகுவோகா. பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா? பூச்சி நமக்கு தேன் கொடுக்கலையா? பூச்சி நமக்கு பட்டு கொடுக்கலையா? பூச்சி நமக்கு அரக்கு கொடுக்கலையா? பூச்சி பூ பூவா போகுதே, அப்புறம் தானே விதையே பிடிக்குது. பூச்சி செலந்தி பூச்சி வலை கட்டி வச்சிருக்குது, அதுல இன்னொரு பூச்சி சிக்குது, அதுதான் செலந்தி பிடிச்சி சாப்பிடுது. இந்த தட்டாம்பூச்சி செடி செடியா போய் ஆராய்ச்சி பண்ணுது, அங்க இருக்கிற புழு பூச்சி எல்லாம் தட்டாம்பூச்சி தான் பிடிச்சி சாப்பிடுது. குளவி கூடு ஊட்டும் போது செடியில இருக்கிற புழுவை கொண்டாந்து வச்சுதான் தான் முட்டையை அதுல போடுது, அதுக்கப்புறம் தான் குளவியே இனப்பெருக்கம் நடக்குது. அப்ப நமக்கு நன்மை செய்யற பூச்சிகள் எல்லாம் இல்லையா? தீமை செய்யற பூச்சி மட்டும்தான் இருக்குதா? நீங்க விஷம் தெளிக்கும் போது தீமை செய்யற பூச்சி மட்டும்தான் சாவுமா? இல்ல எத்தனை பறவைகள் இந்த பூச்சி பிடிச்சி திங்கிறதுக்காகவே இருக்குது, நீ பூச்சியை கொண்டுட்டீங்கன்னா அந்த பறவை பட்டி கிடந்து சாவாதா? அப்படி ஒரு சிந்தனையை உலக அளவுல அப்படி லேசா அப்படி திருப்பி வச்ச அந்த மசானோபு ஃபுகுவோகா தான் எனக்கெல்லாம் முன்னோடியா இயற்கை விவசாயத்துல போயிட்டு இருக்கிறாரு. இந்த கருத்துக்களை தான் நான் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். உலக நாடுகள்லாம் கூடி முடிவு பண்ணி இருக்குது, இன்னும் சில ஆண்டுகள்ல பூமி வெப்பமாக இருக்கு, எதெல்லாம் காரணமா இருக்குதோ அதை நம்ம தவிர்க்கணும். அப்படி காரணமா இருக்கிறத தவிர்க்கணும்னு சொன்னாக்க இந்த ரசாயன உரங்களை தவிர்க்கணும், பூச்சி மருந்துகளை தவிர்க்கணும், ஒட்டு விதைகளை தவிர்க்கணும். விதைங்கிறது உள்ளூர்ல உற்பத்தி செய்யப்படணும். உள்ளூர்ல கிராமப்புறத்திலே மக்கள் அந்த நிலத்துக்கு வேணுங்கிற உரங்களை தயாரிக்கணும். ஆடு மாடுகள் வளர்க்கப்படணும், ஆடு மாடுகளோட பலன்களை நம்ம சாப்பிடணும். அப்படியானாக்க நம்ம என்ன செய்யலாம்னா பூமி வெப்பமா இருக்க காரணமான 35% நம்ம குறைக்கலாம். நாடு முழு எங்க பார்த்தாலும் மரம் வளர்க்கணும், பச்சை கொடையால போத்தணும். பூமிக்கு சூரியன்ல இருந்து வரும்போது புறப்படும் போது நெருப்பு, வர்ற வெளிச்சம், தலையை தொட்டா நெருப்பு, ஆனா இலையை தொட்டா குளுக்கோஸ். அதனால பூமியை தொட்டு நெருப்பாகும் போதுதான் பூமி சூடாக ஆரம்பிக்குது. ஆனா எங்க பார்த்தாலும் பச்சை கொடையால போத்தணும்னு சொன்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. வருங்காலத்துல நம்ம சூழல் நல்ல சூழலா இருக்க போகுது, அது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்க போகுது. இன்றைக்கு இளைஞர்களாக இருப்பவர்கள் நாளைக்கு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொன்னாக்க நம்ம செஞ்சிருக்கிற அநீதிகள் எல்லாத்தையும் உடனடியா தடுத்து நிறுத்த. அமெரிக்கா கம்பெனிக்காரன் WR கிரேஸ் கம்பெனிக்காரன் அவன் சொல்லிட்டான், இந்த வேப்பம் கொட்டையை இடிச்சு அதுல சாறு எடுத்து அதை செடி மேல தெளிச்சா எல்லா பூஞ்ச நோயும் குணமாயிடுதுன்னு கண்டுபிடிச்சு. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், வேற எவனும் மருந்து இதுல தயாரிக்கப்படாதுங்கிறான். அது பேர் காப்புரிமைங்கிறான். அது அவங்க எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க, பேட்டன் ரைட்னு எழுதி வச்சுட்டாங்க. அதை எடுத்து கேஸ் போட்ட போது அவன் 2 இடத்துல பேட்டன் ரைட் வாங்கினான், ஒன்னு அமெரிக்காவிலையும் ஒன்னு யூரோப்லயும். 95ல கேஸ் போட்டு 2000ல விசாரணைக்கு வருது. இந்தியாவில இருந்து போன 5 பேர்ல நானும் போயிருந்தேன். நானு 2வது நாள் அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி பெருசா ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நாங்க 5 பேர் போயிருந்தோம், 25 பேர் அங்க இருந்த நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க. கம்பெனிக்காரன் ஒரு ஆபீசரும் ஒரு வக்கீல் மட்டும் அங்க நின்றுட்டு இருக்கான். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா, அது முடிச்ச கையோட கையில ஒவ்வொருத்த ஒண்ணு வச்சிருந்தோம். அப்ப அங்க வந்தவன் முத ஆள இந்த ஜெர்மன்காரன் முத ஆள்கிட்ட வாட் இஸ் திஸ்னா சொன்னாரு, நீம் லீஃப் அப்படின்னா. நீம் லீஃப் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்டுனா, பாரு அம்மை நோய் வந்ததுன்னா நீங்க பயந்து சாவுறீங்க, நாங்க அதைத்தான் இரவானத்தை சொல்லிட்டு உள்ள படுத்திருந்தோம்னா அம்மை குணமாகி போயிட்டே இருக்கும் அப்படின்னா. ஐசி அப்படின்னா. அப்புறம் வாட் இஸ் திஸ்னா அடுத்த ஆள்கிட்ட இது நீம் சீடு அப்படின்னா. இது வேப்பம் கொட்டை விதைன்னா. இது எதுக்குன்னா அந்த ஊசியில அதை குத்திட்டு விளக்குல இப்படி பிடிக்கணும், இது எரியும் போது அணைச்சிட்டு மூக்கில வச்சு உறிஞ்சின்னா அங்க இருக்கிற வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா. ஐசின்னுட்டு அடுத்தாப்புல வந்தான். இது என்னன்னு கேட்டான், இது நீம் கேக்குன்னா புண்ணாக்கு அப்படின்னா. இது எதுக்கு பண்றது அப்படின்னா, அந்த நெல் வயல்ல வாய்மடையில சாக்கில வச்சு வச்சுட்டீங்கன்னா தண்ணி இறங்கி ஏறும்போது நிலத்துக்கிற பூச்சி எல்லாம் செத்து போயிடும், நோயெல்லாம் செத்து போயிடும், பயிர் அதுக்கப்புறம் ஆரோக்கியமா வளரும்னா. ஐசி அப்படின்னா அவன். அடுத்தாப்புல ஒருத்தன் வந்தான், அந்த வேப்பம் இருக்க வச்சுக்கிட்டு ஒரு ஆளு. வாட் இஸ் திஸ்னா, இது டூத் பிரிக்கு அப்படின்னா. டூத் பிரிக்கு அப்படின்னா பாரு உங்க எல்லா ஹோட்டல்லையும் அந்த கேஷரிட்டா வச்சிருக்க பாரு, அதை சாப்பிட்டு வந்தவரு அதால குத்துனா ரத்தம் வரும், இதால குத்துனா ரத்தம் வருது நின்று போகும் அப்படின்னு சொன்னான். மறுபடியும் ஐசி அடுத்தாப்புல வரும்போது என் கையில இந்த வேப்பங்குச்சியா இருந்ததுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா.
திஸ் இஸ் மை டூத் பிரஷ் அப்படின்னு சொன்னாங்க. டூத் பிரஷ் அப்படின்னு மேல தூக்குனான், புருவத்தை தூக்குனானா. கொஞ்ச நேரம் இப்படி கடவாப்பல்ல வச்சு இப்படி மென்னுட்டு நவ் யூ கேன் see the brush ஐசின்னு அந்த புருவத்தை மேல தூக்குனான். நான் சொன்னேன் there is something more than this. வாட் இஸ் இட்? ஒன்னு இதுல பிரஷும் பேஸ்டும் தனித்தனியா இருக்கு பாரு, ரெண்டு ஒண்ணுக்குள்ளேயே இருக்கு பாரு.